வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டில் மோஸ்ட் வாண்டடாக இருக்கக்கூடிய வண்டியான கிளாசிக் 350 தான் பார்க்க போகிறோம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கும் கார்பரேட்டர் வச்சு வரக்கூடிய BS4 மாடல் வேரியண்ட்டு கன் மெட்டல் கிரே டபுள் டிஸ்க்கு ட்வின் சேனல் ABS வச்சு வரக்கூடிய வண்டி. வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 75% இதுக்கு மேலே இருக்குது. ஃப்ரண்ட் மார்க்காரெலாம் பாருங்கள், எதுவும் டேமேஜ் ஆகல வைக்கல. ஃப்ரண்ட் ஃபோர்க்லுக்கு ஃபோர்க் டியூப்பு எல்லாம் தெளிவாக இருக்குது. TN 67 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஹெட்லைட் கிரில் மாஸ்க் எல்லாமே நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கு ஏபிஎஸ் கிட்ட எல்லாமே தெளிவாக இருக்குது. ப்ரோ படிச்ச பம்பர் போட்டிருக்காங்க. லைட்டாக அந்த கயிறு மட்டும் லைட்டாக பேடாக இருக்குது. இந்த ரூட் மட்டும். என்ஜின் ரூம்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்குது. லைட்டாக உப்பு தண்ணியில் சர்வீஸ் பண்ணுறதுலாம் அந்த மாதிரி இருக்குது. சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த ரேப்பிங் பண்ணியிருந்ததை உரிச்சு விட்டாச்சு. அந்த ரேப்பிங் பண்ணதுனால அந்த சைலன்சர் பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே அந்த குரோம் மட்டும் பேடாக இருக்குது லைட்டாக. மற்றபடிக்கு பார்த்தோமா வேறு எதுவும் இல்லை. டேங்க்லாம் பாருங்கள், ரைட் சைடில் எதுவும் வெயில் பட்டு பேடானது வச்சு செஞ்சது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. சீட்டு கவரு டேங்க் கவர் எல்லாமே பார்த்தீங்களாக்கும் அதில் தான் போட்டிருக்காங்க. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. சைடு பாக்ஸ்லாம் பாருங்கள், இனிமேல் எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸும் இல்லை. நீட்டாக இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்களாக்கும் 43,000 கிலோமீட்டர் தெரிஞ்சு ஓடி இருக்குது. சைலன்சர் பார்த்தீங்களாக்கும் கிளாசிக் டைப் சைலன்சர் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்க அழகாகவே இருக்குது. செயின்ஸ் பாயிண்ட்லாம் ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு மேலேயே இருக்குது. ரியர் மார்க்கார்டு பின்னாடி பாருங்கள், பில்லியன் ஹேண்டிலாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக போல்டாக பெருசாக போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரெட்ரோ லுக்கில் பழைய வண்டியில் ஸ்டாண்டர்ட் இதில் மாதிரி வர மாதிரி ஒரு கேரியர் ஒன்று மாட்டிருக்காங்க. ரியர் மார்க்கார்டெலாம் டேமேஜ் ஆகல வைக்கல. ரியர் டயருமே பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 75% இந்த ரேஞ்சில் இருக்குது. டேஞ்சில் லைட் கிரில் இண்டிகேட்டர் கிரில்லாம் மாட்டிருக்காங்க. சரி கார்டெலாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது. பெயிண்ட் கூட ஹோல் நல்லா இருக்குது. ரியர் டிஸ்க்கு எல்லாமே நல்லா இருக்குது. லெஃப்ட் சைடு பாக்ஸு, பேட்டரி பாக்ஸு, என்ஜின் ரூமு எல்லாமே தெளிவாக இருக்குது. நீங்களே பாருங்கள். டேங்க்லாம் பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன டேமேஜ் கூட ஆகலை. வண்டி தெளிவாக இருக்குது. நீங்களுமே கூட சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு வண்டி. 2 மிரர் பார்த்தீங்களா பிளாக் கலர் மிரர் போட்டிருக்காங்க. கான்ட்ராஸ்ட் அழகாக இருக்குது, பார்க்குறது கேட்கும். எனக்கு ஓல்டு டைப்பில் தான் கிளாசிக் வேணும். அதுலேயுமே பார்த்தீங்களாக்கும் கன்மெட்டல் கிரே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை தாராளமாக சூஸ் பண்ணலாம். 2019 மாடலு TN 60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், டயர் கண்டிஷனாக இருக்கட்டும், பாடி கண்டிஷனாக இருக்கட்டும், சைலன்சராக இருக்கட்டும், பம்பராக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்களாக்கும் நீட்டாக இருக்குது. ஃபுல் ஃபிட்டிங்ஸோடு இருக்குது வண்டி. பெயிண்ட் டச் பண்ணி வச்சு ஸ்க்ராட்ச் செஞ்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தோம்னா இப்போ நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த 2019 மாடலுக்கு கன்மெட்டல் கிரேக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 1,59,000 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். நன்றி, வணக்கம்.